ஹாய் மக்களே, இலங்கையிலிருந்து உங்கள் சுமி. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு 3 விஷயம் சொல்ல போகிறேன். இந்த 3 விஷயத்த நீங்கள் கடைப்பிடிக்கிறதுனால அதிக பேச்சையும் கண்ட்ரோல் பண்ணலாம். ப்ளஸ் அதிகமாக உளர்ற நீங்களாக இருந்தால் அதையும் கண்ட்ரோல் பண்ணலாம். யார் ஏதோ ஒரு விஷயத்தை பேசுகிறதுக்கு முன்னாலேயும் இந்த 3 விஷயங்களை நீங்கள் யோசிக்கிறதுனால தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையற்ற விடயங்களில் இருந்தும் நாங்கள் வெளியில் வர்றதுக்குரிய ஒரு 3 டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான லைஃபுக்கு தேவையான விஷயங்கள் உங்களுக்கு உடனுக்குடனாக வந்து சேரும். அதிகமாக பேசுகிறதுனால பிரச்சனைக்கு உள்ளாகிறவங்களுக்கு முதலாவது டிப்ஸ் என்னென்னா, நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், அதிகமாக பேசிகிட்டு இருக்கோம், ஒரு கன்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசுகிறோம் அப்படின்னா நம்ம நம்மளை அறியாமலே நம்ம பேசிக்கிட்டு இருப்போம், அதிகமாக உளறிக்கிட்டு இருப்போம். அப்போ அந்த டைமில் எங்களோட மைண்ட்லேருந்து எங்களுக்கு ஒரு மைண்ட் வாய்ஸ் கேட்கும், நீ அதிகமாக உளர்ற, நீ அதிகமாக பேசுகிற அப்படின்னு. நம்மள நிறைய பேர் இதுக்கு என்னது செவி சாய்க்கிறோம் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணணும் முதல்லனா, இந்த ஒரு மைண்ட் வாய்ஸுக்கு செவி சாய்க்கணும். செவி சாய்த்து அமைதி அடையணும். கண்டிப்பாக நம்ம வளரும்போது எங்களோட மைண்டு சொல்லும், நீ இப்போ அதிகமாக பேசிக்கிட்டு இருக்க, இந்த பேச்சு இப்போ தேவைதானா அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்கும். அதுக்கு முதல்ல செவி சாய்த்து அமைதி அடையணும். ரெண்டாவதாக, அமைதி அடைஞ்ச பிறகு இப்போ நம்ம பேசுகிற இந்த விஷயம் இந்த சிச்சுவேஷனில், இந்த ஒரு இடத்துல இது தேவைதானா அப்படின்றத யோசிக்கணும். இப்போ குறிப்பாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் செட்டுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம எப்பயுமே ஹாப்பியாகவும் அந்த மாதிரியான விஷயங்களை பேசி ஷேர் பண்ணணும். அந்த இடத்துல நாங்கள் ஒரு பிரச்சனையவோ ஒரு ஒரு சிரிப்பு சந்தோஷமாக இருக்கிற ஒரு இடத்துல ஒரு பிரச்சனையை சொல்லி தேவையில்லாத பெருமைகளை சொல்லி பெருமை அடித்து அந்த மாதிரியான விஷயங்களை செய்துக்கிட்டு இருப்போம். நம்ம அறியாமலே நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். அதுகள் தேவையற்ற ஒரு விஷயம். அப்போ நம்ம பேசுகிற இந்த இடத்துக்கு இந்த ஒரு ஹாப்பியான இந்த ஒரு மூமெண்ட்டில் இந்த ஒரு சோகமான ஒரு விஷயமோ அல்லது இந்த ஒரு பெருமைத்தனமோ தேவைதானா, அதாவது இந்த இடத்துல இதை பேசுகிறது சூட்டபிள் தானா அப்படின்றத நம்ம யோசிச்சுக்கொள்ளணும். அடுத்ததாக, நம்ம இந்த பேசிக்கிட்டு இருக்க இந்த நபருக்கு நம்ம பேச போகிற இந்த விஷயம் அல்லது நாங்கள் இந்த பேசிக்கிட்டு இருந்த இந்த விஷயம் பயனை தருமா, பயனுள்ள ஒரு விஷயம் தானா அப்படின்றத யோசித்தோம்னா நம்ம அதிகமாக பேசுகிறத நிறுத்திப்போம். இந்த நம்ம சொல்கிற ஒரு விஷயத்தினால இந்த மனிதர் பயனடைவாரா அப்படின்றத யோசித்தோம்னாலே பாதி பிரச்சனைகள் வராது. இந்த பேச்சுக்களினால் வர்ற பிரச்சனைகள் வராது. ஸோ இந்த நம்ம கேட்குற முதல்ல மைண்ட் வாய்ஸுக்கு செவிசாய்க்கணும். அடுத்தது, நாங்கள் பேசுகிற இந்த விஷயம் இந்த இடத்துக்கு சூட்டபிளான விஷயம் தானா அப்படின்றத யோசிக்கணும். அடுத்தது, நம்ம பேசுகிற நபருக்கு இந்த விஷயம் பயனை தருமா அப்படின்றத யோசிக்கணும். இந்த கேள்விகளுக்கு ஆம் அப்படின்னு பதில் வந்தால் நீங்கள் அதிகமாக பேசுங்க. அப்படி இல்லையா அந்த இடத்துல மௌனம் சாதிங்க. அதிகமாக கேட்குறவராக, லிசனராக மாறுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் இருக்கிற நிறைய பேச்சுக்களால் வர்ற நிறைய பிரச்சனைகள் குறையும், இல்லாமலே கூட போகும். இதை டக்குன்னு கடைபிடிக்க முடியாது தான். ஆனால் நீங்கள் தினந்தோறும் பயிற்சிகளை மேற்கொள்கிறதுனால, நிறைய பேச வேண்டிய தருணங்கள் வரும்போது இந்த பயிற்சிகளை மேற்கொள்கிறதுனால நீங்கள் ஒரு நிறைய பிரச்சனைகள்லேருந்து விடுபடக்கூடியவராக மாறலாம். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை பாய்.